Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்முக்கு ஹிஸ்ட்ரியில் 3 லெசன்ஸ் கவர் பண்ணுவாங்க அப் டு ஜூலை மந்த் போர்ஷன். அண்ட் தென் ஃபார் ஜியாகிரஃபி ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் 3 யூனிட்ஸ் அண்ட் தென் சிவிக்ஸ் 2 யூனிட்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் இல்லை. ஸோ 3, 6, 8 யூனிட்ஸ் டோட்டலாக உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸில். யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல் 6th Roman letter answer the following in 1 or 2 sentences பார்த்தீங்கன்னா give a short note on archives இருக்கு இல்லையா, அது 3 times கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 3 times கேட்டிருக்காங்க. why Prince Henry is called Henry the Navigator, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. then 5th question mention the trading centers of the English in India. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா give an account of the sources of modern India, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. how did the British establish their trading centers in India. ஸோ இந்த இதில் வந்து ரோமன் நம்பர் 6ல் 1, 2, 3 and 5 அண்ட் ரோமன் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின். ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரோவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க், பேஜ் நம்பர் 10ல் இருக்கிற இந்த மேப் ஒர்க் இருக்கு இல்லையா, மேப் ஸ்கில், இது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. பேஜ் நம்பர் 23ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா 1, 3, 4 and 6 இந்த 4 questions இம்பார்ட்டன்ட் கொஷின். பிளாக் ஹோல் ட்ராஜடி, இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்சர், காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைசூர் வார் அண்ட் தென் நேம் த ஸ்டேட் சைன்ட் இன் டு சப்சிடரி அலையன்ஸ், இது எல்லா கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் செகண்ட் கர்நாடிக் வார். ஓகே, இது வந்து 3 times கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் டல்ஹௌசி டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். மேபி பாசிபிலிட்டிஸ் 4th ஒன்னுக்கு இருக்குது. ஹவு டிட் லார்ட் வெல்லஸ்லி எக்ஸ்பேண்ட் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்த மேப் ஒர்க். ஸோ மேப் ஒர்க்கை நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா நமக்கு மேப்பில் ஃபுல் மார்க் கிடைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 33ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 34 ரோமன் நம்பர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் எனி 2 salient features of the permanent settlement, இது 3 times கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் வாட் வேர் த salient features of the ரியோட்வாரி சிஸ்டம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. bring out the effects of மஹல்வாரி settlement, இது 3 times கேட்டிருக்காங்க. what was the contribution of மகாத்மா காந்தி and சம்பாரன் சத்தியாகிரஹா, mention the role of Vallabhbhai Patel in Bardoli Satyagraha, important question. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் discuss the merits and demerits of the permanent settlement, very 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 important detail இந்த லெசனில். செகண்ட் வாட் வேர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஓவர். அடுத்தது ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் யூனிட் 1 சாயில்ஸ் இருக்கு இல்லையா, ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ், பேஜ் நம்பர் 93ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. 94ல் கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் கம்பல்சரி, இது ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. 2 கிவ் ரீசன் 2 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தான் இருக்குது இந்த ஒரு லெசனில். ஸோ நமக்கு 3 யூனிட்ஸில் இருக்கிற கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷும் நீங்கள் தரோவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 மார்க் கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், 4 or 5 மார்க்ஸ். ஓகே, அண்ட் தென் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் igneous ராக்ஸ் ஃபார்ம்ட், இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ராக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் சாயில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வாட் இஸ் சாயில் கன்சர்வேஷன். பேராகிராஃப் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் 4th ஒன், அதாவது எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ராக்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் நம்பர் 4 கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சாயில் இருக்கு இல்லையா, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 4 times கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் 4th கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2 வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷனில் கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷும் கம்பல்சரி தரோவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 5 ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் வெதர், வாட் இஸ் இன்சுலேஷன், வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், வாட் ஆர் ஐசோலைன்ஸ். ஸோ 1, 2, 3 and 5 டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் 3 இருக்குது, அது 3மே இம்பார்ட்டண்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெதர் அண்ட் கிளைமேட் கம்பல்சரி கொஷினுங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க.
permanent and seasonal winds. அடுத்து give reasonsல பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபுல்லாகவே படிக்கணும். பட் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மவுண்டைன் கிளைம்பர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வித் while ascending peaks இருக்குல்ல அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர் 8 ஆன்சர் இன் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஹவ் வாஸ் டெம்பரேச்சர் மெஷர்ட் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் த விண்ட் அண்ட் இட்ஸ் டைப் வந்து ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட் மேப் ஆக்டிவிட்டியில் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ப்ரெஷர் பெல்ட் அண்ட் பிளானட்டரி விண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 3 ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 110 111 பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அக்விஃபர் இருக்கு இல்லையா, இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் த டியூ ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கிவ் ரீசன்ஸ் 2 இருக்குது, 2 கேட்டிருக்காங்க. பட் நமக்கு 3 இருக்கிறது 3 ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் கிவ் அ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ரன் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் இது 3மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 கொஷினையும் டீட்டெயிலாக நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் டு சிவிக்ஸ். சிவிக்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் பேஜ் நம்பர் 175ல் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் நேம் த 2 houses of the state legislature. How is the chief minister appointed? First one, third one, important question. And Roman number 7, answer the following in detail. First one, discuss the powers and functions of chief minister. Miss பண்ணக்கூடாத ஒரு detailed question civicsல first lessonல. Very very important detail. Second, discuss the powers and functions of the legislative assembly. Important. Then moving to unit 2 citizens and citizenship. So first நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா லெசனில் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் இதில் இருக்கிற ஃபுல்லாக எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் மேம் எல்லா 1 மார்க்ஸும் நான் தரோம் மேம். கம்ப்ளீட்டட், வெரி குட், டிக். ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அதாவது ஜியோகிரஃபியில் டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் 3 லெசன்ஸில் இருக்கக்கூடிய வந்து ஃபுல்லாக வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேப் ஒர்க் ஹிஸ்ட்ரியில் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மேப் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு நல்லா தரோவாக பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ரிமைனிங் இருக்க கொஷின்ஸை படிங்க. ஸோ ஓவரால் கவர் பண்ண மாதிரியும் ஆகிடும். இப்போது இதிலே நம்ம வந்து 20% 20 to 25% மார்க் எடுத்துடலாம். 1 மார்க்ஸை நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா 50க்கு மேக்ஸிமம் 20லேருந்து 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து மேப் ஒர்க்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்லாம் படிக்கும்போது நம்ம ஓவரால் கவர் பண்ணிடலாம். ஸோ இது இருந்ததுங்களா. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 180ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 181ல் ரோமன் நம்பர் 5 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா நேம் த டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தேர்ட் ஒன் மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சிட்டிசன், இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தென் ஃபோர்த் ஒன் நேம் த 5 ways ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப், 4th கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் கூட பண்ண வேண்டாம், ஒரு அதாவது லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே இது யூஸ்ஃபுல்னால் அதுக்கடுத்து அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களை பற்றின ஒரு ஜட்மெண்ட்க்கு தான். ஓகே இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல் தானா, ரீச் ஆகுதா அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Roman number 6 answer the following in detail. On what grounds that the citizenship of a person is cancelled? Very 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 important detail civicsல இந்த question. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த டீட்டெயிலும் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டீட்டெயில் கொஷின். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி,
சிவிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க, 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி பேஸ் ஸ்டடி பிளானில் வந்து நீங்கள் முடிச்சுட்டே வாங்க. ஏன்னா ஒரே டைம் நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உட்காந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் ஈவினிங் பிளான் பண்ணிக்கோங்க, மார்னிங் மேக்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லி பேஸில் மேக்ஸும் இருக்கணும். இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிறோம், மார்னிங் மேக்ஸு, நாளைக்கு என்ன பண்ணலாம், சோஷியல் படிக்கணும், அடுத்து மேக்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த நாள் இங்கிலீஷ், மேக்ஸ், இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரே சப்ஜெக்டை படிக்கிற மாதிரியும் இருக்காது, சப்ஜெக்டும் டஃப்பாக தெரியாது. மேக்ஸ் வந்து டெய்லி டச்சில் இருங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ டெய்லி பேஸில் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த லெசன் இம்பார்ட்டண்ட், எப்படி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின் கேட்டிருக்காங்களா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் கவர் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஸோ மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் அந்த கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் அதிலேருந்து எதெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.